ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்றுலேருந்து இணையத்தில் ஒரு பெரிய நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆக்டர் அசீம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஒரு நியூ விஜய் டிவி சீரியலில் கமிட் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான். எஸ், நம்ம விஜய் டிவியில் ஒரு நியூ சீரியல் வந்துட்டு டெலிஃபேக்டரி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வர நியூ சீரியலில் ஆக்டர் அசீம் தான் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துட்டு நேற்று வந்து ஒரு பாப்புலரான ஆர்டிகல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்துட்டு சீரியலில் ஹீரோவாக பண்ணுறாரு, கண்டிப்பாக அது ப்ரைம் டைம் சீரியல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த நேரத்தில் நேற்று வந்துட்டு எனக்கு இது வந்து கொஞ்சம் இடிச்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு, நான் சீரியல் சைட்லாம் பண்ண மாட்டேன், மூவிஸ் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நான் டெலிஃபேக்டரி டீம்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லைங்க, ஹீரோ செலெக்ஷன்லாம் இன்னும் நடக்கவே இல்லை, ஸோ அவர்லாம் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க டெலிஃபேக்டரி சைடில் இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. பட் ஏன் அந்த ஆர்டிகல் அப்படி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி ஏன்னா அவங்க போடுறாங்கன்னு சொல்லும்போது கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் ஷேர் ஆச்சு. பட் எனிவே அவங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த சீரியல் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ தான் அந்த ஸ்டோரி கன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நாள் ஆகுங்க. ஸோ ஈரமான ரோஜாவே 2 அது ஆக கல்யாணம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க பேக் டு பேக் ப்ரைம் டைமில். அது தொடர்ந்து அடுத்த சீரியலுமே பேக் டு பேக் ப்ரைம் டைமில் வரும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் சைடில் இதாக வேண்டாம். அதே போல் அடுத்தடுத்து ஏதாச்சும் நியூ சீரியல்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எல்லா சீரியல்ஸுமே ஹோல்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். எஸ், எந்த சீரியலுடைய ஒர்க்குமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்டேட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ கண்மணி அன்போடு வேணால் கொஞ்சம் சீக்கிரம் லான்ச் ஆகலாம், அதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட்ஸுமே இருக்குது. ஸோ மேபி இப்போ ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாம் ரேட்டிங் டவுன் ஆகிறதால வேணால் ஏதாச்சும் சீரியல்ஸ் வந்து லான்ச் ஆகலாம். ஸோ எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவே கூடிய சீக்கிரம் உடனே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா சன்லே இப்போ பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் எடுத்து வச்சுட்டு ப்ரொமோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம விஜயில் எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்ஸ் எதுவும் கிடைச்சுன்னா உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ எனிவே ஆக்டர் அசீம் வந்துட்டு சீரியலில் கமிட் ஆகலை, அதுவும் முக்கியமாக விஜய் டிவி சீரியலில் கமிட் ஆகலை. டெலிஃபேக்டரியுடைய ஹீரோ அவர் கிடையாது. டெலிஃபேக்டரியுடைய அப்டேட்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் விரும்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.